மைசூர் பாக்க சாப்பிட்டா கேன்சர் வருமா? விஜய் ராகுலும் ஒன்னு சேருவாங்களா? பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு ஏறப்போகுது. டெலிவரி பாய்ஸ்க்கு ஒரு ஆறுதலான செய்தி. நான் உங்கள் ஃப்ரெண்ட் மேன் தமிழ். மைசூர் பாக்கா இல்ல விஷ பாக்கா? காசுக்காக மக்களோட ஹெல்த்ல விளையாடுனா என்ன பண்ணலாம்? பரிசுத்தமான நெய்ங்க, நம்புங்க. அதாவது மைசூர் பாக்குக்கு பேர் போன ஒரு கடை, மைசூர் பாக்குனாலே எங்க கடை தான் அப்படின்னு ஒரு பிராண்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லா, ஏன் உலகம் ஃபுல்லா இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. ஆனா இந்த மைசூர் பாக்க தொடர்ந்து சாப்பிட்டா உடல்ல எல்லா பிரச்சனையும் வரும்னு சொல்றாங்க. ஏன் கேன்சர் கூட வரும்னு சொல்றாங்க. அப்படி என்ன கலந்துருப்பாங்க? கிண்டியில தான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் இந்திய உணவு பாதுகாப்பு துறையில இருந்து ஒரு ரைடு போயிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி இடத்துக்கு ரைடு போனா அங்க இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் எடுத்து டெல்லியில இருக்கிற அவங்க லேபுக்கு அனுப்புவாங்க. அப்படி இங்கேயும் எடுத்து லேபுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்திருக்கு. இவங்களோட மைசூர் பாக்க டெஸ்ட் பண்ணதுல அதுல நெய்க்கு பதிலா பாதிக்கு பாதி டால்டாவை கலந்து வச்சிருக்காங்க. விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு கிலோ வெறும் 1000 ரூபாய் தான். அது மட்டும் இல்லங்க, டால்டாவை கலந்து கிட்டத்தட்ட 500 டன்னுக்கு மைசூர் பாக்கு வித்ததா செய்திகள் வருது. ஏன்பா வெறும் டால்டா தானப்பா கலந்தாங்க, அதுக்கு ஏன்பா இவ்வளவு பில்டப் நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்படி காசுக்காக மக்களோட உயிரை விளையாடுற இவங்களுக்கு கவர்மெண்ட் போட்ட ஃபைன் எவ்வளவு தெரியுமா? 50,000 ரூபாய். அதாவது வெறும் 50 கிலோ ஸ்வீட், வெறும் 50 கிலோ. ஆனா அவங்க வித்தது 5 லட்சம் கிலோ, கிட்டத்தட்ட 5 கோடிக்கு வித்திருக்காங்க. ஆனா 50,000 ரூபாய் ஃபைன். என்னங்க இது? கோயம்புத்தூர்ல இருக்கிற இவங்க பிரான்ச் மேல நம்மளுடைய தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்பு துறை இவங்க மேல கிரிமினல் வழக்கு பதிவு போறதா செய்தி வருது. சரி, டால்டா சாப்பிட்டா உண்மையிலே உயிர் காப்புத்தா? இந்த நோயெல்லாம் வருமானு நினைச்சீங்கன்னா டாக்டர்ஸ் இதை பத்தி என்ன சொல்றாங்க பாப்போமா? டால்டால டிரான்ஸ் ஃபேக்டர் ரொம்ப அதிகமா இருக்கு. டால்டா சாப்பிடுறதால ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு இதய சம்பந்தப்பட்ட பல நோய் வரும். நம்மளோட வெயிட் சீக்கிரமா ஏறி சீக்கிரமா சுகர் வந்துடும். ஏன் இதை லாங் டேர்ம்ல எடுத்துக்கிட்டா கேன்சர் கூட வரும்னு சொல்றாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ல 1 கிலோ வாங்கினா இன்னொரு கிலோ ஃப்ரீன்னு சொன்னா உஷாரா இருங்க மக்களே. அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயம் சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு. எப்பா நியூஸ் தெரியாதா? விஜயும் காங்கிரஸும் கூட்டணி வைக்க போறாங்களாம். போன வாரம் வரை இதுதான் நியூஸ். இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதால தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கேரளாலையும் இவங்க 2 பேருக்கு ஆதாயம் சொல்லிட்டு பல நியூஸ். ஜனவரி 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ ஆபீஸ்ல விஜய் ஆஜரானதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட விசாரணைக்கு பொங்கல் முடிஞ்சு வர சொல்லிட்டாங்க. பொங்கல்லாம் முடிச்சிட்டு கரும்பெல்லாம் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க போல. இப்போ என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? எப்பா விஜய சிபிஐ லாக் பண்ணிடுச்சுப்பா. அமித்ஷா பயங்கரமா லாக் பண்ணிட்டாரு. டிவிக்கு கண்டிப்பா என்டி அலைன்ஸ்ல தான் சேரப்போகுதுன்னு ஒரே பேச்சு. எப்பா அரசியல் விமர்சகர்களே, இதுல எதுப்பா உண்மை? உங்க உருட்டு. சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஜனநாயக படத்தை தடுத்து நிறுத்துறது தமிழ் கலாச்சாரத்து மேல தொடுக்கிற ஒரு அட்டாக். மிஸ்டர் மோடி, தமிழ்நாட்டு மக்களோட குரலை உங்களால ஒரு நாளும் ஒடுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பாலிடிக்ஸும் நல்லா இன்ட்ரெஸ்டா தான் போகுதுல. இப்போ உலக லெவல்ல ஒரு பதற்றமான சூழல் உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் இவங்க 2 பேரு தான். அதாங்க அமெரிக்கா ஈரான் அணு ஆயுத பிரச்சனை. அமெரிக்கா ஈரான் மேல போட்டிருக்க பொருளாதார தடையினால ஈரானோட விலைவாசி கண்ணா பின்னான்னு ஏறி இருக்கு. மக்கள் சும்மா இருப்பாங்களா? ஈரான் ஃபுல்லா போராட்டம் பண்ற மக்கள்லாம் ஒடுக்குறன்ற பேர்ல ஈரான் அரசு 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொன்னு குவிச்சிருக்கு. கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. அமெரிக்கா கிட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஈரான் அரசு ட்ரை பண்ணிச்சு. அதுக்கு நம்ம பங்காளி ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இவ்வளோ பெரிய பதற்றத்துக்கு காரணம். அப்படி என்னடா சொன்னாருன்னு கேக்குறீங்களா? சமாதான பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நாங்க தயார் தான், ஆனா போர்கீர் வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அமெரிக்கா தாக்குனா எங்க கையை நான் பூ பறிக்குமா அப்படின்னு இவங்களும் சொல்லி இப்போ ஒரு போர் சூழல் உருவாயிருக்கு. ஆமா, எங்கேயோ 2 பேர் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னடா பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? அங்கதாங்க ட்விஸ்டே இருக்கு. ஆயில், டீசல், பெட்ரோல் இது எல்லாமே ஈரான் கிட்ட அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள போர் நடந்துச்சுன்னா இந்தியா நேரடியா பாதிக்கும். ஆயில், பெட்ரோல், டீசல் இதோட விலை எல்லாம் ஏறும். மத்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் வரும். சரி, அங்கதான் அப்படின்னு பார்த்தா இங்க அதுக்கு மேல இந்தியா பாகிஸ்தான் எல்லையில தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை உருவாகிட்டு வருது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல LOC அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட பாகிஸ்தான் பக்கம் இருந்து பல ட்ரோன்ஸ் இந்தியாக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. ஜான் 12ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததா தகவல் வந்திருக்கு. இப்போ இந்திய ராணுவம் எல்லையில சர்ச் ஆபரேஷன் நடத்திட்டு இருக்காங்க. சரி, ட்ரோன் எல்லாம் எதுக்கு இப்படி பறக்க விட்டு விளையாண்டுட்டு இருக்கானுன்னு கேக்குறீங்களா? இந்த ட்ரோன்கள் மூலமா ஆயுதங்கள், போதைப் பொருள்னு ஆபத்தான மேட்டர்ஸ்லாம் இந்தியாக்குள்ள டிராப் பண்றதா தகவல். நேத்து கூட சம்பா செக்டர்ல ஒரு ட்ரோன் ஆயுதங்களை டிராப் பண்ணிருக்கு. சரி, இது எதுக்காக அவ்வளவு முக்கியம்னா, போன வருஷம் சிந்தூர் ஆபரேஷனுக்கு அப்புறம் ட்ரோன் தாக்குதல் ரொம்ப நல்லாவே குறைஞ்சிருந்தது. ஆனா இப்ப ஒரே நாள்ல 5 ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இது தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவால் மட்டும் இல்லங்க, எல்லை பகுதியில அதிகமான பதற்றத்தை உண்டு பண்ண காரணமா இருக்கு. 10 நிமிஷத்துல டெலிவரினா ஆக்சிடென்ட்க்கு யார் பொறுப்பு? கவர்மெண்டே சொல்லிடுச்சு. ஏன்பா
ஸ்பீடை குறைங்கப்பா. டெலிவரி பாய்ஸ்லாம் ஒன்றும் சூப்பர் மேன் இல்லைங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் ஆர்டர் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். எங்க இருக்கீங்க? இப்ப 10 நிமிஷத்துல வரேன்னா என்ன நடக்குது பாரு இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி பேசியிருக்கோம். மத்திய அமைச்சர் ராகவ் சந்தா இருக்காங்களே, பிளிங்கிட், ஜொமேட்டோ, ஸ்விக்கி அப்படின்னு டெலிவரி பண்ற எல்லா ஆப்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காரு. 10 நிமிஷம் டெலிவரி ப்ராமிஸ இமிடியேட்டா உங்க ஆப்ல இருந்து எடுங்கன்னு. எதுக்காக இந்த முடிவுனா, டெலிவரி பாய்ஸ்க்கு இதனால பயங்கரமான மென்டல் பிரஷர். 10 நிமிஷத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க படுற பாடு இருக்கே. அதுவும் சென்னை, பெங்களூர்னு இந்த மாதிரி டிராபிக் அதிகமான இருக்கிற இடத்துலலாம் சொல்லவே தேவையில்ல. நாமளே டிராபிக்ல நிற்கும் போது எவ்வளவு பேரை பார்த்திருப்போம். டைமுக்கு கொடுத்தாகணும்னு வேகமா ஓட்டுறதால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அதுவும் இல்லாம தன்னோட சேஃப்டியை பணையம் வச்சு தன்னோட குடும்பத்துக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சம்பளமும் கம்மி தான். ஃபாஸ்ட் டெலிவரி நைஸ் ப்ரோ, பட் ஹியூமன் லைஃப் பிரைஸ்லெஸ். இனிமே டெலிவரி பாய்ஸ் எல்லாம் பார்த்தா லேட்டா வந்தாலும் சேஃபா வாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ட்ரெயின்ல உட்காந்துட்டு ஜாலியா போயிட்டு இருக்கும்போது ட்ரெயின் மேல திடீர்னு ஒரு ராட்சச கிரேன் விழுந்தா எப்படி இருக்கும்? அதுதாங்க தாய்லாந்துல நடந்திருக்கு. 22 பேர் இறந்திருக்காங்க. மொத்தம் 195 பயணிகளோட பயணிச்ச அந்த ட்ரெயின் நகோன் ராச்சிமான்ற இடத்துல இருந்து யுபோன் ராஜ்தானி அப்படின்ற இடத்துக்கு போன ட்ரெயின்ல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தாய்லாந்து சைனாவும் சேர்ந்து கட்டுற ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மேல எலிவேட்டட் ட்ராக் கட்டுறதுக்கு கிரேன் தூக்கும் போது கீழே அந்த ட்ரெயின் மேலே விழுந்திருக்கு. ரயில் தடம் புரண்டு தீக்கரியா இருக்கு. 3 பெட்டி இருந்த இடமே தெரியாம நசுங்கி போயிருக்கு. ஹை ஸ்பீடு டெவலப்மெண்ட் தான், ஆனா சேஃப்டி இல்லனா ட்ராஜடி ஆயிடும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் மேன் தமிழ்.